இன்னைக்கு நம்ம திருத்தல வரலாறுல பார்க்க போறது சென்னையில உள்ள பாரிஸ் கந்தக்கோட்டை சுவாமி கோவில் தாங்க. சென்னையிலும் கந்த கோட்டை முண்டன் பாட்டு கூட பாடியிருக்காங்க அந்த காலத்துல. இந்த கோயில் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. இந்த கோவிலுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோவில்ல மூலவருக்குன்னு தனி சிறப்பு இருக்கு, உற்சவருக்குன்னு தனி சிறப்பு இருக்குங்க. உற்சவர் இந்த கோவிலுக்கு வந்து அடைஞ்சதை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். மூலவர் நாளைக்கு இந்த கோவிலுக்கு எப்படி வந்தடைஞ்சார் அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். இந்த உற்சவர் சுவாமி கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி கோயில்ல பூஜை நடந்துட்டு இருக்கும் போது இந்த திருக்கோயிலுக்குன்னு ஒரு உற்சவர் வேணும்னு சொல்லி கோயில் நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இந்த சிற்பம் வடிக்கிறவங்க எல்லாம் சொல்லி தயார் பண்றாங்க. சிற்பமும் கோயில வந்து அடையுதுங்க. சிற்பத்தை எடுத்து வெளியே வைக்கிறாங்க. சுவாமி வந்து அப்படியே நெருப்பும் பொண்ணுமா தக தகன்னு ஜொலிக்கிறாராம். ஆனாலும் அங்கங்க சில பிசிறுகள் இருந்திருக்கு. உடனே வந்து தலைமை சிற்பி என்ன பண்ணியிருக்கிறாரு, நான் அந்த பிசிறுகள் எல்லாம் இமீடியட்டா வந்து நான் தூய்மை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை பண்றதுக்கு உளியை எடுத்துட்டு சுவாமி கிட்ட நெருங்கி இருக்கிறாரு. அப்படியே உடம்பெல்லாம் எரிச்சலாகி மயக்கம் போட்டு கீழேயும் விழுந்திருக்கிறாருங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பயந்து அவரை தண்ணி தெளிச்சு எழுப்பிருக்கிறாங்க. எழுந்தாரை தவிர்த்து அவருக்கு திருப்பி சுவாமி மேல உளிய வச்சு சுத்தம் பண்ற தைரியம் வரலங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிடுறாரு, இந்த சுவாமி வந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்தவரா இருக்காரு, இதுக்கு மேல இவரை வந்து உளி வச்சு தூய்மை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோயில் நிர்வாகிகளுக்கு பிசிறுத்தன்மையோட இருக்கிற சுவாமி திருவுருவ சிலையை வச்சு பூஜை பண்றதுக்கு அச்சமா இருக்கு. அதனால ஒரு அறையில வச்சு மூடிடுறாங்க. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு சாம்பையர்னு ஒரு பெரிய வேத முனிவர் வித்தகர் வராருங்க. அவர் வந்து உற்சவரை மூலவர சுவாமி தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் உற்சவரை பத்தி கேட்கிறாரு. கோயில் நிர்வாகிகள் எல்லாம் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சாம்பையரின் வேண்டுதலுக்கு இணங்க உற்சவர் அறைய திறந்து காட்டுறாங்கங்க. உற்சவர் அறைய திறந்ததுக்கு அப்புறம் சுவாமி வந்து சொல்றாரு, இந்த கோவிலோட மூலவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர், அதே அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் இந்த கோவிலோட உற்சவரும் கூட. நீங்க உளி வச்செல்லாம் சுத்தம் பண்ணக்கூடாது, நான் என்னோட ஆத்ம முறையில இவரை வந்து தூய்மை பண்றேன் அப்படின்னு சொல்லி 4 பக்கமும் திரை போட்டுட்டு அவர் சுவாமியோட உட்காந்து மந்திர ஜபங்கள் சொல்ல 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 ஒரு பிசுரா கீழே விழுந்திருக்குங்க. அதுக்கப்புறம் சுவாமி ரொம்ப ஜொலிச்சிருக்கிறாரு. அவரை எடுத்து வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த உற்சவர் சுவாமியை தான் இன்றளவுலையும் கந்தக்கோட்டம் சுவாமி கோவில்ல வச்சு வழிபடுறாங்க. இந்த சுவாமியை போய் தரிசிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா தயவு செய்து எல்லாரும் போய் பார்த்துட்டு வாங்க. மூலவரை பத்தின சிறப்பு வரலாறு நான் நாளைக்கு சொல்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.